வெல்கம் டு தம்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து யூபிஐ ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பேமெண்ட் மெத்தடில் வந்து உங்களோட யூபிஐ ஐடி கேட்டு தான் சில பேமெண்ட் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி ப்ராப்ளம், உங்கள் யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ற சம் ஆஃப் எரர் மெசேஜ் வரலாம், இல்லைனா வேற ட்ரபிள்ஸ் வரலாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை எதுவுமே மூவ் பண்ணாமல் உங்களுடைய ஓல்டு யூபிஐ ஐடியை வந்து டெலிட் பண்ணிவிட்டு புதிய யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே ஆப்புக்குள்ளாடி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ யூபிஐ ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வலது பக்கம் மேலே கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாமே காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்ஸ் இருந்தால் அப்படியே காமிக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட் தானே. ஸோ ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்குது. இல்லைனா இதுக்கு மேலே உங்களுக்கு ஆட் பண்ணாலும் இந்த பேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், யூபிஐ ஐடின்னு போட்டு என்னோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னோட யூபிஐ ஐடி அதாவது பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் @OKAXIS, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேனேஜ் யூபிஐ ஐடி பேஜுக்குள்ளே போயிடுது. ஸோ இந்த பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூபிஐ ஐடி இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது அட்டு போட்டுட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 3 யூபிஐ ஐடி வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து யூபிஐ ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் தான் பழைய யூபிஐ ஐடியை வந்து டெலிட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடி கிரியேட் ஆகணும்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். அதாவது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ட்ரபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒன் கிளிக்லேயே ஜஸ்ட் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் டவர் பெட்டராக இருந்துச்சுன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். ஸோ இனி என்ன பண்ணணும்னா நான் வந்து பல யூபிஐ ஐடியை வந்து டெலிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு யூபிஐ ஐடி இருக்குன்றது, இதுதான் என்னுடைய பழைய யூபிஐ ஐடி. ஸோ என்னோட பழைய யூபிஐ ஐடி வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பழைய யூபிஐ ஐடி டெலிட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூபிஐ ஐடியை வந்து டெலிட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சிங்கிள் யூபிஐ ஐடி இருந்தால் பேமெண்ட் ப்ராசஸில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அது மட்டும் இல்லை, பேமெண்ட் ட்ரபிள்ஸ் வரும், பேமெண்ட் சென்ட் பண்ண முடியாமல் ப்ராப்ளம் வரும், அது மட்டும் இல்லை ரிசீவ் பண்ண முடியாமல் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய வந்து இந்த யூபிஐ ஐடி மூலமாக தான் வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரே ஒரு யூபிஐ ஐடி மட்டும்தான் செட் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணவும் முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி வந்து புதிய யூபிஐ ஐடியை வந்து கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறது என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல அக்கௌண்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.